ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை. புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை. செய்த தர்மம் என்றும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும். ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்துக்கொள். வாழ்க்கையில் தப்ப ஒரே வழி முகம் காணாத தர்மம்தான். இறக்க குண பெண்மணி ஒருத்தி தினந்தோறும் இலையில் 2 இட்லிகளை வச்சு யாரேனும் எடுத்துக்கொள்ளணும் என்று அந்த சுற்றுச்சுவரில் வைப்பாள். அந்த வழி தெரியும் ஒரு கூணல் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முனகிக்கொண்டே போவான். இது அன்றாட வழக்கமாயிற்று. ஒரு நாள் மதில் அருகிலேயே நின்று கிழவன் என்ன முணங்குகிறான் என்று செவிமடுத்து கேட்டாள். அவன் முனகியது இதுதான்: நீ செஞ்ச பாவம் உங்கிட்டே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும். தினந்தோறும் இதையே சொல்லிக் கொண்டு போனான். தினமும் இட்லி வைக்கிறேன், எடுத்துட்டு போறான். மவராசி நீ நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிடாமல், கைகாலில் விழாமல் இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டலினாலும் ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூடவா தோணலை? ஏதோ செஞ்ச பாவம் உங்கிட்டே இருக்கும், செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும்னு தினம் தினம் உளறி விட்டு போயிறானே என்று எண்ணி எண்ணி புலம்பினாள். இவன் என்ன பித்தனா இல்லை சித்தனா, பரதேசி பையன் என திட்டினாள். நன்றி கட்ட கூணன் நினைத்து மன உளைச்சலுக்கானால் நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலைவெறியாக மாறியது. ஒரு நாள் இட்லி மேல் விஷம் கலந்து செத்து தொலையட்டும் என மதில் மேல் வைக்கப் போனால் மனம் ஏனோ கலங்கியது, கை நடுங்கியது. அவன் எப்படி இருந்தாலும் நாம ஏன் இப்படி ஆகணும்னு அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எரிந்துவிட்டு வேறு நல்ல இட்லியை மதில் மேல் வைத்துவிட்டு மனம் அமைதியானால். வழக்கம் போல் கூணக்கிழவன் அதையே தான் சொன்னான். அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்று கொண்டிருந்தான். வேலையோடு தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு 1 மாதம் முன்பு வேலை தேடிவிட்டு வீட்டை விட்டு சென்ற அவளது ஒரே மகன்தான் அவன். அம்மா, வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸு காணாமல் போச்சு, கையில் காசு இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் கண்ணில் படலை, மணிக்கணக்கில் நடந்து நான் வந்துட்டே இருந்தேன் அம்மா. நல்ல வயல், அகோர பசி வேறு, மயங்கி விழுந்துட்டேன். கண் விழிச்சு பார்த்தா யாரோ ஒரு கூணம் முதுகு கிழவன் என்னை தூக்கி உட்கார வச்சு 2 இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னான்மா. இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசுரே வந்தது. இதை கேட்டதும் பேய் அறிந்தது போல் அதிர்ச்சி அடைந்தாள். விஷம் கலந்த இட்லியை கூணனுக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே யமனாக ஆகியிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாய் உள்ளம் பதைத்தது, கண்கள் பனித்தன. நீ செஞ்ச பாவம் உங்கிட்டே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும். கூணன் முனகலின் பொருள் இப்போது நன்கு புரிந்தது. உண்மைதானே? எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை. புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை. செய்த தர்மம் ஒன்றும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும். ஓம் சாய்ராம்.